எனக்கும் வயிறு ஃபுல்லா இருக்குது. இதுக்கு மேல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம போயிட்டு முருகனை தரிசிக்க போறோம். முருகனை பார்க்க போறோம். முருகனை பார்க்க போறோம். நம்ம இப்ப பாத்துட்டீங்கன்னா அனுமாவி கிட்ட வந்துட்டோம். இது வந்து எனக்கு இத்தனை நாள் தெரியாது. மருதமலை பேக் சைடு நாங்க மருதமலை போயிருக்கேன். பட் ஆனகட்டி ரோட்ல தாங்க இது இருக்குது. இங்கிருந்து ஆனகட்டியே வந்து 10 கிலோமீட்டர் தான் வரும் போல. அவ்வளவுதான், பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் 2-3 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். சரி போவோம். அவ்வளவுதான்டா, வந்துட்டேன்டா. பெரிய தடாவும் போங்கனே போங்கனே போங்கனே. ஏன் கத்துற? தாத்தா வணக்கம். ஏய் தாத்தா, இங்கிருந்து பக்கம் தானா? என்ன 2.5 கிலோமீட்டர்னே. ஹாய் गाइस. ஏண்டா வர போறோடெல்லாம் உங்களுக்கு இருக்கிறேன் பாத்துக்க. போற வழி ஒரு மாதிரி என்ன ஃபுல்லுமே செங்கல் சூளையா இருக்குது. இந்த ஆத்தோரம் தான் செங்கல் சூளை எல்லாம் இருக்குமாங்க. இங்க நிறைய செங்கல் சூளை இருக்கு. இப்பவே ஒரு 2-3 செங்கல் சூளையை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அந்த இடம் இங்க பாருங்க. ஓ, திருஷ்டிக்கு மேல வரைஞ்சிருக்காங்களானே. ஆமா, அப்படி பண்ணா திருஷ்டி போயிருமாடா? ஆமாண்ணே, அந்த சூளையை பார்க்க மாட்டோம், அந்த திருஷ்டி பொம்மையை பார்த்து. गाइस அந்த இருக்காரு பாருங்க. உங்களுக்கு தெரியான்னு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்றேன். தெரியும். தெரியுதாங்க? இவர் தான் அனுமன். இந்த மலைக்கு அனுவாவி அப்படின்னு பெயர் வர காரணம் ஒரே ஒருத்தர்னா அது இவர் மட்டும்தான். மாலை எப்படி கெத்தா ஜம்முன்னு இருக்காரா. பல இளைஞர்களின் கடவுளாக திகழ்பவர். ஒரு அதிசயமான விஷயத்தை தான் இங்க பார்க்க போறோம். ஆக்சுவலி இங்க என்னன்னா, ஒரு குண்டால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சுருக்காங்க. அது தண்ணியில் மிதந்துட்டு இருக்கு. நிறைய இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த இடத்துல நான் எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் காட்டுறேன், வந்து பாருங்கள் எப்படி இருக்காங்க. இந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அனுமனோட நந்தவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் ப்ளஸ் வந்து இன்னொரு சாமியும் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனுங்கிற விஷயத்தை பார்த்தோம். சின்னதாக குண்டாக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே கல்லை வச்சுருக்காங்க, மேந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சாமியை வேண்டிக்கிட்டு அதில் காசு எல்லாமே போட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டினது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வேண்டிகிட்ருக்காங்க. நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்து ஏறணுங்க. ஒரு சின்ன வேப்ப மரம் வந்துட்டு மறைச்சிக்கிச்சு அந்த ஹெட்டிங்க. ஸோ நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. சாமி விநாயகரை வேண்டிட்டு நம்ம மேலே போகலாம். ஃபர்ஸ்ட் எல்லா கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் அண்ணனை பார்த்துட்டு போயிடணும். எதுவுமே இல்லை. நல்லபடியாக இந்த வருஷமும் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைச்சி அடுத்தடுத்து வீடியோ நிறையா போடணும். கடவுளே, 10 பேருக்கு மேலே பல பேர் பார்க்கணும். 10 பேருக்கு மேலே பல பேர்னா 11வது பேரா? 11 பேர் பார்த்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு. அரோகரா. சரி, என்ன 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கோம். ஓகேயா? ஆமாண்ணே. இப்போ நம்ம வந்து படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 500 படி இருக்கான். அடிச்சு விட்டான். நிஜமா இதில் 500 படி தான் உண்டு. 500 படி தான்? ஆமாம், 500 படி எல்லாம் அசால்ட்டாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லலாம். 500 படி தெரியும். முதல்ல வந்துட்டு படி ஏறுற சிரமம் தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இப்போ தெரியாது. வந்து சூப்பரா பிளேஸ் இப்ப தெரியாது. ஆமா, செலவு தெரியாது. பிளேஸ் நல்லாதான் இருக்கு. நான் 10 படி தாண்டி இருக்க மாட்டேன், மூச்சு வாங்குது. ஏன்னா நம்ம ஃபுல் கட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, சாப்பிட்டு வந்தா நம்ம எதுவுமே ஏற முடியாது. கரெக்ட் தான். சரி, கோயிலை பத்தி சொல்லு. கோயிலை பத்தி உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஏன் வந்துட்டு தைப்பூசத்தன்னைக்கு எல்லா கோயிலும், இந்த கோயிலும் கண்டிப்பா கூட்டம் இருந்திருக்கும். அது கீழே எழுதி விட்டுருக்காங்க போஸ்ட். தைப்பூசத்தன்னைக்கு தேர் இழுத்தாங்க, அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. ஆனா வந்துட்டு ரெகுலர் டேஸ்ல பாத்தீங்கன்னா மருதமலையும் இப்படி ஒரு இல்ல இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாதுங்கண்ணா. அப்படியா? ஆமா. ஆக்சுவலி இங்க இருந்து மருதமலை பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் 8 கிலோமீட்டர் தான் வருது. இது என்னன்னா மருதமலைக்கு வடக்கு பக்கச்சரிவு அப்படிங்காங்க. அப்படியா? ஆமா, அதுதான். இது இந்த முருகர் கோயில் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியலங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா நான் காலேஜ் படிச்சதுலாம் கோயம்புத்தூர்ல தான்.
மருதமலைக்கு எல்லாரும் போயிருப்போம், ஏன்னா ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கோயில் நிஜமாவே ஒரே மலை, ரீசெண்ட் டைம்ஸ் தான் கேள்விப்பட்டது. சொல்லு. ஒரே மலை, மலையில வடக்கு நம்ம அணுவாவி. மைக் போட்டிருக்கியா? போட்டிருக்கேனே. வடக்கு வந்து நம்ம அணுவாவி, அந்த சைடு வந்து மருதமலை. ஓ ஓகே. ஆனால் இங்கே கூட்டம் அதிகமாக வர்றதில்லை கம்பேரிட்டிவ்லி. மருதமலையை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரௌடு கம்மியாக இருக்குது. க்ரௌடு கம்மியாக இருந்தாவே இப்போ நல்லா ப்ளசண்ட்டாக பொறுமையாக சாமி கும்பிட்டு நிதானமாக போகலாம். இல்லைன்னா க்ரௌடு அதிகமாக இருந்தால் டக்கு டக்குன்னு சாமி பாருங்க போங்க போங்க போங்கன்னு நினச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரி, இறக்குறப்ப நல்லா இருக்குது, நல்லா மூச்சு வாங்குது. இது அவ்வளோ பெரிய மலை இல்லை, பக்கத்துலேயே சாமி பக்கத்தில் வந்துட்டோம் டக்குன்னு. சத்தியமா 500 படி இருந்துருக்குமானே? இருக்கும்டா, இருந்திருக்குண்ணா. நம்ம கால் எடுத்து வைக்கிறதாங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் 500 படி. ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வராமட்டான். ஒரு தண்ணி பாட்டில் இல்லைண்ணே. சரி வாங்க. முருகன் அனுமனுக்கே வேலால குத்தி நீரை விட்டுருக்கும் போது நம்மளுக்கு நீர் தர மாட்டாரா? கதையெல்லாம் ஓகே தான், தண்ணி கிடைச்சா தானே நிஜம். தண்ணி மேலே இருந்துச்சுன்னா சந்தோஷம். தண்ணி பாட்டில் எடுக்காம வந்தாச்சு. இருக்குங்களா? அனுமனுக்கே கொடுத்துருக்கா, நம்மளுக்கு தர மாட்டாரா? அனுமனும் நீ ஒன்னாடா, அவருக்கு தண்ணி தருவாரு. யார் நீ? உனக்கு ஏன் தண்ணி அப்படின்னு தெரிகிறதா? காய்ஸ், இது ஏன் அணுவாவின்னு பேர் இருந்துச்சு தெரியுமாண்ணே உங்களுக்கு? தெரியாதுடா. சரியா, அணுனா அனுமன், வாவி அப்படின்னா நீரு அந்த மாதிரி. சரியா, நீராவி அந்த மாதிரியா? நீர் ஊற்று, நீர் ஊற்று. எதுக்கு அணுவாவி அனுமனின் நீரூற்று அப்படின்னு முதல்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அணுவாவி அப்படி வந்துட்டு நம்ம மாப்பிள்ளை என்ன செஞ்சிருக்காப்லாம், அனுமனு போர் எங்கன்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்திருக்கு. அப்போ என்ன செஞ்சிட்டாப்லன்னா, ராமனோட தம்பி லக்வன் இருக்காங்களா, லக்வன் லக்ஷ்மணன். சரியா, படிச்ச பேப்பர்ல இந்த மாதிரி வந்திருக்குது. லக்ஷ்மணன் போர்ல என்ன பட்டிருக்குன்னா அடிபட்டிருக்கு, மயங்கிட்டாரா. மயங்கனக்கும் ராமன் என்ன செஞ்சிருக்காப்ல, எள்ளுனா என்னையா நிப்பாரு அப்படின்ட்டு, எள்ளுனா இல்லையா நிக்கிற ஒரே ஆளு அனுமன் தான். ஒரு என்ன செஞ்சாலும் சொன்னா செஞ்சிருவாரு அப்படின்ட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. ஓகே, அவர் வந்து கூப்பிட்டுட்டு தன் நண்பரை நம்பி தன்னோட தம்பியை அனுப்பிச்சிருக்காரு. என்னனே நண்பன் இல்லடா, நண்பன் தம்பி வந்து உயிர் போராட்டத்துல கிடக்காரு. அதத்தான் சொல்றேன். அப்ப நண்பரை நம்பி தம்பிய ராமன் லக்ஷ்மணன் தம்பி தானே. அப்ப அனுமன் கூட அனுப்பி விட்டு வரா. அனுமன் அவர்தான் மயங்கி கிடக்காரு. ஓகே, சரியா, என்னாச்சுன்னா மூலிகையை பறிச்சுட்டு வா அப்படின்னு இருக்காங்க. எங்கன்னா பறிச்சுட்டு வான்னு சொல்லிருக்காங்க. சிரஞ்சீவி மலையை பறிச்சுட்டு வா, அங்கதான் மூலிகை இருக்குது, பறிச்சுட்டு வா அப்படின்னு இருக்காங்க. பறிச்சுட்டு வான்னு சொல்லும் போது நம்மளுக்கு எந்த மூலிகைன்னு தெரியல. அந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்காரு, பேத்தே கொண்டு வந்திருக்காரு சிரஞ்சீவி மலையை. அதாவது மலையவே அப்படியே தூக்கி எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஆஞ்சநேயர் வந்து பாத்துட்டீங்கன்னா மலையை கையில வச்சிருப்பாரு, அந்த சிரஞ்சீவி மலை. ஓகே ஃபைன். சரியா, அதை தூக்கிட்டு வரும்போது தம்பிக்கு தாகம் எடுத்திருக்கு, ஆஞ்சநேயருக்கு தாகம் எடுத்திருக்கு. தாகம் எடுக்கும்போது இந்த இடத்துல நின்றுருக்காரு. நின்றுட்டு முருகன்கிட்ட வேண்டியிருக்காரு. சரியா, நம்ம ஆளு முருகன் என்ன செஞ்சிருக்காப்ல, நேரா வேளால 13 அடி குத்திருக்காரு மலைய. அப்போ அங்க இருந்து நீர் வந்து அனுமனோட தாகத்தை தவிச்சிருக்கு. தாகத்தை தீர்த்திருக்குது, தவிச்சிருக்கு இல்ல தீர்த்திருக்கு. ஓகே, பரவாயில்லடா. ஆனா கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கு, ஏறதுக்கு ஈஸியா இருக்குது, நல்லா இருக்குது. கூட்டம் இல்லைனாவே அது ஒரு மாதிரி ப்ளசண்டா இருக்கும். ஆமா, அமைதியா. கூட்டம் அதிகம் இருந்துச்சுன்னா தான். அவ்வளோதான், மலை நம்ம ரீச் பண்ணிட்டோம். சாமியை ஃபர்ஸ்ட் கும்பிடுவோம், ஏன்னா இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டால் எடுப்போம். பர்மிஷன் இல்லைன்னா
எடுக்க வேண்டாம். ஆக்சுவலி நம்ம காவியா வந்துட்டு இந்த கதையை தான் சொல்லியிருந்தோம். போர் நடந்துட்டு இருக்கிறப்போ அவரோட தம்பி லக்குவன் போர், அதுதான் அவன் சொன்ன ஸ்டோரி தான் இங்கே போட்டிருக்காங்க. மேல போவோம். சுற்றிலும் வேலு வச்சு அழகா இருக்கு இந்த கோயில். கைஸ், நம்ம அனுமதி பயணம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. மீண்டும் அதுவரை சந்திப்பது உங்கள் காவியா, சாரி பாபு விலாக்ஸ் காவியா. விட்டு போறீங்கன்னு. ஸோ வந்து